அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஒசூர். இன்றைய தினம் 4ஆம் தேதி நமது முன்னாள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் 100 ஆண்டுகள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். மேல் பதவிக்கு அவர் வர வேண்டும். அவர் பண்ண தியாகங்கள் கட்சிக்காக 1, 2 இல்லை, சொன்னால் எவ்வளவோ இருக்குது. டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது சொல்லப்போனால் வெளியிலிருந்து டிஎம்கே அமைச்சர்களாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், ஆட்சி படித்தவர் யாருன்னா அண்ணாமலை மட்டும்தான், கே அண்ணாமலை. சரிங்களா? அப்போ கூட உண்மையில் சொல்கிற ஏடிஎம்கே கூட எதிர்கட்சியாக இருந்தாங்க. அவங்க கூட அவ்வளோ வாயை திறக்கல. நான் அவங்கள பற்றி தப்பாக பேசலை. சரிங்களா? ஆனால் அண்ணாமலை அந்தளவுக்கு உழைச்சார். என் மண் என் மக்கள் யாத்திரை அதெல்லாம் சும்மாங்களா? நல்ல கட்சிக்காக உழைச்சிருக்காரு. அவர் என்னோடய வேண்டுகோள், மீண்டும் அவர் மாநில தலைவராக வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு எங்களோட ஆசை. சரிங்களா? நானும் 30 வருஷமாக பிஜேபியில் தான் இருக்கேன். யார் தலைவராக இருந்தாலும் சரி, இல்லாட்டிட்டு சரி, நான் என்றைக்குமே பிஜேபி தான். பிஜேபி விட்டு என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பிஜேபியில் தான் இருப்பேன். சரிங்களா? நான் வாஜ்பாய் காலத்துலேருந்து நான் பிஜேபியில் தான் இருக்கேன். ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அண்ணாமலைஜி இருக்கணும் மாநில தலைவராக இருந்தால். உண்மையில சொல்கிற, இன்னைக்கு என் அனுபவத்தில் சொல்கிற, விஜய் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலை மட்டும் மாநில தலைவர் அப்படியே இருந்திருந்தான், அந்த யூத்து, இன்றைய ஜென்ரேஷன் நபர்கள் யாருமே விஜய் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. விஜய் ஜெயிச்சிருக்க மாட்டா. அப்படியும் விஜய் நின்றுந்தா கூட ஒரு 10%, 12% ஓட்டு வாங்கியிருப்போம், தவிர ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அண்ணாமலை தான் மெயின் காரணமே. நம்ம மாநில தலைவர் பதவியிலேருந்து நம்ம நீக்கப்பட்டனால தான் விஜய் உள்ளே வந்தது. அது வரைக்கும் விஜய் உள்ளவே வரல. உள்ளே வந்ததுக்கு காரணமே நாம் தான். விஜய் உள்ளே வர்றதுக்கு காரணமே நாம் தான். அண்ணாமலை அப்படியே மாநில தலைவராக இருந்திருந்தால், உண்மையில சொல்கிறேன், இன்றைக்கி ஒன்று நம்ம எதிர்கட்சியாக இருந்திருப்போம். இல்லை ஏடிஎம்கேல நம்ம ஜெயித்த பிறகு ஏடிஎம்கேல கூட்டணி வச்சுருந்தா கூட துணை முதல்வராக அண்ணாமலை இருந்திருப்பார். உண்மையில இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். அவர் மீண்டும் மாநில தலைவரோ இல்லை எதனா ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரணுன்ட்டு எங்களோட ஆசை. சரிங்களா? நான் யாரோட இது கிடையாது. நான் பிஜேபி ஆள், தாமரைப்பூ என்னோட இது. நான் யாருக்கு சாதகமாக பேசலை, நான் பொதுவாக பேசுகிறேன். இன்றைய காலகட்டத்துக்கு அண்ணாமலை இருக்கணும். அண்ணாமலை இருந்தால் தான் கட்சி வளரும். சரிங்களா? அண்ணாமலையை ஒரு ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரியோ இல்லை ஒரு மாநில தலைவரையோ போட்டால் உண்மையில் சொல்கிற கட்சி நல்ல வளர்ச்சி அடையும். 2031 கண்டிப்பாக நம்ம ஆட்சி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே பாருங்கள், அண்ணாமலைன்னா எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸு. அண்ணாமலைன்னா அவரை மாதிரி பேச்சு யாருக்குமே வராது. எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் இளை தலைமுறையில் உதயநிதியாக இருக்கட்டும், அது ஒரு தத்தி. சரிங்களா? விஜய் இருக்கட்டும், வாயே திறக்க மாட்டா அப்படி. சரிங்களா? முதலமைச்சர் என்ன ஒரு யூஸு கிடையாது. ஆனால் அண்ணாமலை நீங்கள் எந்த கேள்வி வேணால் கேட்கட்டும், ரிப்போர்ட்டருக்கு எல்லாமே, மீடியா எல்லாருமே உண்மையில அண்ணாமலைனா எல்லாருக்குமே பிடிக்கும். சரிங்களா? அவர் அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பார். யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் மதிக்க தெரிஞ்சவர். வயசில் சிறுவராக இருந்தாலும் கூட பண்புள்ளவர், நல்லவர், வல்லவர். சரிங்களா? அவர் எதனா நம்ம அவர் விடக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், யூடியூப்பில் இதில் சும்மாவே ஏதோ பரப்பி விட்றாங்க, தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படி இப்படின்ட்டு. தயவு செஞ்சு சொல்கிறேன், தலைமைக்கு என்னோடய வேண்டுகோள், மோடிஜி, அமித்ஷாஜி அவர்களுக்கு எல்லாமே ஒரு வேண்டுகோள். தமிழ்நாட்டில் நம்ம வளரணும்னா, நம்ம பிஜேபி வளரணும்னா, அண்ணாமலைக்கு ஒரு ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரியோ இல்லை ஒரு மாநில தலைவரோ மீண்டும் வந்தால் உண்மையில் பாருங்கள் கட்சி எப்படி டெவலப்மெண்ட் ஆகும்ன்ட்டு பாருங்கள். இது என்னோடய வேண்டுகோள். சரிங்களா? நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. சரிங்களா? நான் என்றுமே பிஜேபி தான்.
30 வருஷமாக பிஜேபி தான். நான் சாவர வரைக்கும் பிஜேபியில் தான் இருப்பேன். என் உயிர் மூச்சில் உள்ள வரைக்கும் நான் பிஜேபியில் தான் இருப்பேன். ஆனால் அண்ணாமலை இருக்கணும். அண்ணாமலையும் நம்மளுக்கு வேண்டும். இந்த மாதிரி ஆள் இருந்ததா, அண்ணாமலை மாதிரி ஆள் இருந்ததா எதிர்கட்சிக்காரங்க பயப்படுவாங்க, ஊழல் செய்கிறது பயப்படுவாங்க. சரிங்களா? இப்போ டிஎம்கே பீரியடில் எப்படி ஆட்டினார் பார்த்தீங்களா அண்ணாமலை? அப்படியே இது ஆடி வச்சுட்டாரு டிஎம்கே மினிஸ்டருங்களை எல்லாரையும், முதலமைச்சர் எல்லாத்தையும். உண்மையில் அண்ணாமலைஜி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் பாராட்டுக்களை தெரிவித்துக்குவேன். அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவரையோ இல்லைனா ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரியோ வழங்க வேண்டும் என்று மேலிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.